வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். பிடி கருணக்கிழங்கு வச்சு வறுவல் செய்யலாம். ரொம்ப எளிமையாக கிழங்க நல்ல மண்ணு போக கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டி குழஞ்சி போய்டும். காய் நல்லா பதமாக வேகணும். இங்கே பாருங்கள், பதமாக வெந்துருச்சு. இப்போ எடுத்து நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம தோலை எடுத்துக்கலாம். எல்லாமே கிழங்க பாருங்கள், பதமாக வேக விட்டுருக்கேன். பார்த்தீங்களா? சரியாக வேகலைன்னா ஒரு விசில் விட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி விட்ருங்க. நிறையா விசில் விட்டிங்கன்னா காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். நம்ம வறுக்கும்போது சிரமமாக இருக்கும். வெந்திருக்கணும், ஆனால் குழையக்கூடாது. நான் காமிக்கிற மாதிரியே அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப குழஞ்ச பகுதியாக இருந்தால் கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டுக்கோங்க. பதமாக வெந்திருந்தால் கரெக்டாக ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சோம்பு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், பூண்டு 2 நசுக்கினது, எண்ணெய் 1 ஸ்பூனு, எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. காயை எல்லாத்தையும் போட்டு பொறுமையாக காய் உடஞ்சிராமல் நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கம் மசாலா படுற மாதிரி அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். அடுப்பை ஆன் பண்ணி அப்படியே ஒரு இரும்பு வடை சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னே நம்ம ஊற வச்ச கிழங்கு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கரண்டியோடைய பின்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு அப்படியே எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து விடுங்க. எப்போதுமே இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். நான் இதுக்குன்னே ஒரு தோசை திருப்பி வச்சுருக்கேன். வறுவலுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவேன். கிழங்கு வகைகள்லாம் நல்லா பதமாக உடையாமல் எடுக்கலாம். இந்த தோசை திருப்பியில் செஞ்சோம்னா நம்ம எவ்வளோ அழகாக வெந்து வருது பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும். இடையில நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டேன், அவ்வளோதான். பிறகு எண்ணெயே போடலை. அங்கே பாருங்கள் எவ்வளோ பதமாக சூப்பராக வந்திருக்குது. இந்த மாதிரி வறுவல் செய்யறதுக்கெல்லாம் இரும்பு வடை சட்டி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கேஸ்ட் அயனுங்க, வார்ப்பு சட்டின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா எண்ணெய் ரொம்ப எடுத்துக்காது, நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.